Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்தானாவும் டியூப் பீட்ஸும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல ஃப்ரீ ஆரி கிளாसेस தான் போயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம சேம் பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். நான் வந்து இப்போ ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது அயன் நீடில் தான். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக், அதாவது ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வரும்போது இந்த கட் பீட்ஸ்லாம் வந்து நீடிலில் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்தாலும் ஈஸியாக தான் இது இருக்கும். ஒரு பாக்ஸில் மொத்தமாக போட்டுட்டும் வந்து எடுக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சேம் வந்து சுகர் பீட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான். நம்ம இதை வந்து சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம கொடுக்குற டிசைனோட அவுட்புட் வந்து அழகாக இருக்கும். ஷேப்ஸும் வந்து கரெக்டாக வரும். எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே 2, 3 அந்த மாதிரி நம்ம வந்து கட் பீட்ஸ்லாம், அதாவது கர்தானா வந்து கொடுக்கும்போது வந்து அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிளாக கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்பீட் வரும். அட்டன் டைமில் வந்து நிறைய கட் பீட்ஸு நிறைய வந்து நம்ம அதை லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். துலிப் நீடில்லையும் பண்ணலாம். துலிப் நீடிலில் வந்து 4 இல்லை 5 கட் பீட்ஸ் தான் வந்து நம்ம அதில் லோட் பண்ண முடியும். அயன் நீடிலில் வந்து நிறைய வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து அயன் நீடிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கினாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் குட்டி லாக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து கட் பீட்ஸ், அதாவது கர்தானாவும் ஒரு கிளாஸ் பீட், அதாவது சுகர் பீட் மாதிரியே இருக்கும். இது வந்து கலர்ஸில் வரும். இதே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு கர்தானா ஒரு பீட் அந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு நெக்லைன்லாம் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸோட கலரையும் சாரியோட கலர், அதாவது அதில் வர கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவுட்லைனும் கொடுக்கலாம், ஒரு டிசைனோட அவுட்லைனும் கொடுக்கலாம். ஃபில்லிங்க்குமே வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் வச்சு எப்படி ஃபில்லிங்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ வந்து ஒரு கர்தானா ஒரு பீட், மறுபடியும் ஒரு கர்தானா ஒரு பீட், அதே மாதிரி மாற்றி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம சுகர் பீட் பண்ணும்போதுமே ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட் அப்படி கொடுக்கலாம். ஒரு பேர்ல் ஒரு சக்கரி ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சக்கரிலாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வரும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து வந்து கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுவேன். அதை பாருங்கள். நான் இந்த லைனுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டியூப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் சிங்கிளாக வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இதே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போடலாம். நம்ம ஃபில்லிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த டியூப் பீட்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க. எப்பவும் போல் எடுக்கும்போது குட்டி லாக் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டியூப் பீடு கர்தானா எது யூஸ் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி கலரில் வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க மறக்காமல். நம்ம ஒரு கலரில் டியூப் பீடும் ஒரு கலரில் வந்து த்ரெட் எடுக்கும்போது அதோட அவுட்லுக் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் சேம் கலரில் வந்து த்ரெட் எடுங்க எப்போவுமே. பீட்ஸுக்கும் சரி எல்லா மெட்டீரியல் நம்ம எந்த யூஸ் பண்ணாலுமே ஒன்று ப்ளவுஸ் கலரில், அதாவது கிளாத் கலரில் வந்து த்ரெட் எடுக்கணும். இல்லைனா வந்து நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க.
இப்போ நான் வந்து இது கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து குட்டி லாக் அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோமோ அந்த மாதிரி வச்சு காட்டுறேன். நம்ம வந்து இதை ஒரு நெக்கோட அவுட்லைனுக்கும் சரி, ஒரு ஸ்லீவ் பார்டர், ஒரு பட்டு பாவாடை சட்டை பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது, பார்டர்லாம் வந்து கொடுக்கும்போது ரொம்ப லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு. ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோமோ சேம் அதே தான். அந்த ஜிக்ஸாக்குள்ளே வந்து ஒரு டியூப் பெட் வந்து போடுற மாதிரி உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம குட்டி லாக் போட்டுட்டு வந்து டர்ன் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த டியூப் பீட் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து குட்டி லாக் வந்து போட தேவையில்லை, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து ஸ்டிஃபாக நிற்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி நிற்கலன்னா நீங்கள் வந்து குட்டி லாக் போட்டுட்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டர்னிங்லேயும் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இதுலேயே வந்து சுகர் பீட், பேர்ல் எது வேணாலும் வந்து அந்த கேப்பில் வந்து கொடுக்கலாம், அதாவது அதோட கார்னரில். இப்போ அதையும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து நான் ஒரு சுகர் பீட், ஒரு டியூப் பீட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா கிளாஸஸோட வீடியோஸும் வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை வந்து பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிவிட்டு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதுலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு டியூப் பீட், ஒரு சுகர் பீட் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கிளாஸஸில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் பார்க்குறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன். நான் வந்து இப்போ லைன் வந்து ட்ரா பண்ணாமல் ரேண்டமாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நீட்டாக வரும் நமக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து பிக்சராக வந்து எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.